திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக கன்ஃபியூஸ் செய்துவிட்டதாகவும் திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சமே இல்லை என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம். ராஜேஷ், கோவையில் இளம்பெண் கடத்தல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தமிழ்நாடு சேஃப் ஃபார் உமன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்துள்ளன. மேலும் சென்னை கண்ணகி நகரில் 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் மாயமாகியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பாக முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த 3வது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளிவருவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சமே இல்லை என்பதை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டு இந்த விடியா அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு முதல்வரும் அவரது மகனும் கூச்சப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று உங்கள் பெயருக்கு பின்னால் வைத்துள்ள நீங்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மேற்கூறிய சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணையை துரிதப்படுத்தி பெண்களை கண்டுபிடித்து குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அந்த எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.